Taste the Daily. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திருவிழாவில் பிளக்ஸ் பேனர் வைப்பதில் இரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொய்யாமணி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் ஒரு சமூகத்தினரால் வைக்கப்பட்ட பேனரை மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கிழித்ததால் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் 3 இளைஞர்களை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஒரு சமூகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை டவுனில் உள்ள சாமியா தைக்கா தெரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. சாமியா தைக்கா தெரு பள்ளிவாசல் மேற்கூரையில் தீ பற்றியது. இதையடுத்து அருகில் உள்ள குடிசை வீடுகளின் மேற்கூரைக்கும் இந்த தீ பரவியது. இதை அறிந்து பொதுமக்கள் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததோடு தங்கள் வீடுகளில் உள்ள குடங்களில் தண்ணீரை கொண்டும் தீயை அணைத்தனர். குப்பைகளை இந்த பகுதியில் கொளுத்துவதால் தீக்கணல் காற்றில் பறந்து இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் ஆங்காங்கே குப்பைகள் கொளுத்தப்படுவது சரி செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறக்கப்பட்டது. ஓமலூர் அருகே உள்ள தும்பிப்பாடி ஊராட்சியில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி அப்பகுதியில் பேவர் பிளாக் சாலை மற்றும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருத்தணி நகராட்சியில் மகளிர் குழுவினரால் நடத்தப்படும் ரேஷன் கடையில் முறையாக பொருட்கள் விநியோகிக்கப்படவில்லை எனவும் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருத்தணி நகராட்சி ஜோதிநகர் வாசுதேவன் தெருவில் புரட்சி பெண்கள் மகளிர் குழுவை சேர்ந்த மோகனசெல்வி என்பவர் ரேஷன் கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ரேஷன் கடையில் எந்த நேரத்தில் பொருட்கள் வழங்கப்படுகிறது உள்ளிட்ட எந்த தகவலையும் தெரிவிக்காமல் குறைந்த அளவிலான பொருட்களையே விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தனியார் உணவகம் ஒன்றில் வாடிக்கையாளருக்கு பரிமாறப்பட்ட தோசையில் செத்து கிடந்ததால் அங்கு உணவருந்திக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். நெய்வேலி ஆர்ச்கேட் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றுக்கு வாடிக்கையாளர் ஒருவர் உணவருந்த வந்துள்ளார். தோசை ஆர்டர் செய்து காத்திருந்த வாடிக்கையாளருக்கு செத்து கிடந்த தோசை பரிமாறப்பட்டது. தோசையில் கிடப்பது பற்றி ஹோட்டல் ஊழியர்களிடம் வாடிக்கையாளர் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் உரிய பதிலளிக்காமல் அலட்சியமாக இருந்துள்ளனர். மற்றொரு வாடிக்கையாளருக்கு பரிமாறப்பட்ட நெய் தோசையிலும் கிடந்தது பற்றி கேட்ட போதும் அலட்சிய பதிலே கிடைத்துள்ளது. இதனால் ஆவேசமடைந்த வாடிக்கையாளர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி உணவின் தரத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதிகளில் இரவில் காட்டு யானை உணவுக்காக கதவை தட்டிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பந்தலூர் பகுதியில் காட்டு யானை ஒன்று நள்ளிரவு நேரத்தில் உணவு தேடி வீடுகளின் கதவை உடைத்திருப்பதுடன் விளை நிலங்களையும் சேதப்படுத்தி மனிதர்களையும் தாக்கி வருகிறது. நாளுக்கு நாள் காட்டு யானையின் சேட்டை அதிகரித்திருப்பதால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்துக்கு ஆளாகி உள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரவு நேரங்களில் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆட்டுச் சந்தையில் 25 லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. செங்கத்தில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் வழக்கத்தை விட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ஆடி மாதம் பிறக்க உள்ளதை முன்னிட்டு குலதெய்வ வழிபாட்டிற்காக ஏராளமானோர் ஆடுகளை வாங்க ஆர்வம் காட்டினர். வழக்கத்தை விட கூடுதல் விலைக்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை அருகே 10 வயது சிறுவன் கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆண்டார் கொட்டாரம் ஊராட்சி காத்தனேந்தல் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் ராகுல் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கண்மாயில் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி சிறுவன் ராகுல் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கண்மாயில் எச்சரிக்கை பலகை வைக்க கோரி பலமுறை கூறியும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னிய கவுண்டன் பாளையத்தில் உள்ள கோழியின நோய் ஆய்வகம் மற்றும் தீவன நீர் பகுப்பாய்வகத்தை கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் நேரில் ஆய்வு செய்தார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கோழியின நோய் ஆய்வகம் திறக்கப்பட்டது. ஆய்வகம் திறந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை செயல்பாட்டுக்கு வராததால் அப்பகுதி பண்ணையாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த நிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் ஆய்வகத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. சூரங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பெத்தனாச்சி அம்மன் மற்றும் ஸ்ரீ முனியசாமி கோயில் ஆனி மாத கொடை விழாவை ஒட்டி நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் மதுரை, தேனி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 50 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. போட்டியில் வென்ற சாரதிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. உடனடியாக அருவிக்கு சென்ற வனத்துறையினர் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் அருவியில் குளிக்க தடை விதித்ததோடு நுழைவு வாயிலை தற்காலிகமாக மூடியுள்ளனர். விடுமுறை தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் மீன் வியாபாரிகள், சாலையோர வியாபாரிகள் என அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கிளியூர் நீர்வீழ்ச்சி, ரோஜா தோட்டம், சேர்வராயன் கோவில், கரடியூர், அண்ணா பூங்கா உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இயற்கையை கண்டு ரசித்தனர். படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குளு காலநிலையுடன் சாரல் மழையும் பெய்ததால் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தபடி அனுபவித்து மகிழ்ந்தனர். உதகையில் உள்ள படகு இல்லத்தில் ஞாயிறு தின விடுமுறையை முன்னிட்டு குளு காலநிலையும் சாரல் மழையும் பெய்தது. இந்த நிலையில் அங்கு சுற்றுலாவுக்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் இயந்திர படகு, துடுப்பு படகு மற்றும் மிதி படகுகளில் சவாரி செய்தபடி ரம்மியமான சூழலை மிகவும் அனுபவித்து மகிழ்ந்தனர்.